ஓகே. இப்போ நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறது லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அல்லது லென்ஸு ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலானா என்ன, லென்ஸு ஃபார்முலானா என்ன, ரெண்டுக்கு இடையில் ரிலேஷன்ஸ் என்ன, ரெண்டுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லென்ஸு மேக்கர் ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணுற ஈக்குவேஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதே வந்து இந்த கான்செப்ட் டாபிக் வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் நமக்கு தெரியும். கான்வெக்ஸ் லென்ஸில் வந்து 6 பொசிஷன் வந்து இருக்குது. 6 பொசிஷனில் வந்து 5 பொசிஷன் ரியல் இமேஜு, ஒரு பொசிஷன் வந்து விர்ச்சுவல் இமேஜு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா 2 விதமான இமேஜ் வந்து இந்த லென்ஸில் வந்து கிடைக்குது. ஒன்று வந்து ஐன்ற ஒரு இமேஜு, இன்னொன்று ஐ டேஸ்ன்ற இமேஜ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ வந்து ஓ என்ற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுடைய மீடியத்தில் பட்டு அது வந்து ஐ என்ற இமேஜை வந்து கொடுக்குது. அடுத்த சர்ஃபேஸை பட்டு நம்மளுக்கு ஐ டேஸ் என்ற இமேஜை வந்து கொடுக்குது. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டில் வந்து என்ன சொல்கிறோம்னா 2 மீடியம் இருக்கும். சப்போஸ் நான் வந்து லென்ஸு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து லென்ஸுக்கு வந்து நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறது தான் எக்ஸாம்பிள். என்னுடைய ஐயிலேருந்து இந்த லென்ஸு வழியாக அடுத்த முகத்தை பார்க்க முடியும். அது மாதிரி தான் சொல்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு மீடியம். கண்ணுக்கு ஸ்பெக்ஸுக்கு முன்னாடி உள்ளது ஃபஸ்ட்டு மீடியம், கண்ணுக்கு பின்னாடி உள்ளது செகண்ட் மீடியம். இதான் 2 மீடியம் இருக்குது. அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு மீடியம், இது வந்து செகண்ட் மீடியம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கண்ணுக்கு முன்னாடி உள்ளது என்னது, ஏர் மீடியம். ஏர் மீடியம் இது வந்து என்னது, கிளாஸ் மீடியம் அல்லது லென்ஸ் மீடியம். 2 மீடியம் சொல்கிறோம். N1ன்றது ஏர் மீடியம், N2ன்றது கிளாஸ் லென்ஸ் மீடியம், N1ன்றது மறுபடியும் ஏர் மீடியம் மாறிடுச்சு. இந்த மாதிரி மாறிடுச்சு. நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது ஒரு கான்செப்டை பார்த்தோம். என்ன பார்த்தோம்னாக்கும் ரெஃப்ராக்ஷன் அட் எ சிங்கிள் ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், N2 by V minus N1 by U is equal to N2 minus N1 by Rன்னு ஒரு ஈக்குவேஷனை வந்து பார்த்தோம். இந்த ஈக்குவேஷனில் இருந்தால் நம்ம வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்க்குறோம். யூனா என்னது, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். வீனானது இமேஜ் டிஸ்டன்ஸ். வி டேஸ்னானது இமேஜினரி இமேஜ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரி, இந்த மாதிரி சொல்லியாச்சு. அப்போ இது வந்து இந்த பக்கம் உள்ள மீடியம் வந்து ஃபஸ்ட்டு மீடியம், இந்த பக்கம் உள்ள மீடியம் வந்து செகண்ட் மீடியம். இது என்னன்னா என்ன, என்னன்னா வந்து ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே, இதை வச்சுக்கிடுவோம். இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எதில் ஸ்ட்ரைக் ஆகுது, ஒரு லென்ஸில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஒரு லென்ஸில் ஸ்ட்ரைக் ஆகி அது வந்து இமேஜினரி இமேஜை வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ இமேஜினரி இமேஜை கொடுக்கும்போது நமக்கு என்னது, என்ன ஆகுது, N2 by இமேஜ் என்ன ஆகுது, PI days வந்து V days. அப்போ V days மைனஸ் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்ன மீடியம் இருக்குது, N1 வந்து N1 divided by U is equal to N2 minus N1 by R1. This is first equation. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இமேஜ் வந்து ஐடேஸில் வந்து கிடைக்குது. அப்போ ஐடேஸில் கிடைக்கும் போது நமக்கு என்னது, ஆப்ஜெக்ட் இமேஜினரி இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து V டேஸு. அப்போ N2 by V days minus N1 by ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து U. அப்போ N1 by U is equal to N2 minus N1 divided by R1. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ செகண்ட் பார்க்குறோம். செகண்ட் வந்து அந்த இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. எப்பயுமே ஒரு லென்ஸ் இப்படி இருக்குது, இதான் லென்ஸில் வந்து ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, இமேஜ் இங்கே கிடைக்குது. அடுத்த சர்ஃபேஸுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்டாக மாறுது. இதே வந்து ஒரு கான்செப்ட் வந்து முக்கியத்துவம். ஒரு லென்ஸ்லேயோ ஒரு மிரர்லேயோ வரும்போது ஒரு லென்ஸுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப் வந்து எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு பின்னாடி வந்து இமேஜ் ஏற்படுது. அப்படி செகண்ட் லென்ஸில் வைக்கும்போது அது ஆப்ஜெக்டாக வந்து மாறுது. அதுதான் சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்டாக மாறும்போது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஆப்ஜெக்ட் என்ன சொல்கிறோம், மைனஸ் N2 by V days.
v dash n2 by v dash divided by என்ன கிடைக்குது n1 by v is equal to n1 minus n2 by r2. இது வந்து இது ஒரு ஈக்குவேஷன். அப்போ n1 அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் கிடைக்கிறது வந்து அது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸாக மாறுது. அப்படி மாறும்போது n2 by v dash. இங்கே வந்து ரியல் இமேஜ் வந்து கிடைக்குது, அது வந்து n1 by v. அப்போ n1 by v minus n2 by v dash equal to n1 minus n2 divided by r2. இப்போ என்ன கிடைக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். எதை வச்சுக்கிறோம், n1 by v minus n2 by v dash equal to n1 minus n2 divided by r2. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். n1 by v minus n2 by v dash equal to இந்த n1 by minus n2 வந்து மைனஸை வெளியில் கொண்டு வந்துட்டா மைனஸ் ஆஃப் n2 minus n1 by r2 அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி இருக்குது. இப்போ ஆடு 1 and 3 அப்படின்னு சொல்கிறோம். 1 and 3ன்னு சொல்கிறோம். ஆடு 1 and 3னா அப்போ n2 by v dash மைனஸ் n2 by v dash வந்து கேன்சல் ஆகுது. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா n1 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r1 minus n2 minus n1 by r2. அப்போ n1 by v minus n1 by u is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லும். ஓகே, அப்போ என்னது n1 by v minus n1 by u is equal to n2 minus n1 into 1 by r1 minus 1 by r2. அப்போ divided by n1. அப்போ 1 by v minus 1 by u is equal to n2 by n1 minus 1 into 1 by r1 minus 1 by r2. அப்போ இதில் வந்து n1 is equal to 1 for air. அதாவது ஏர்ன்ற மீடியத்தில் இருக்கும்போது n1 is equal to 1ன்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அப்போ n2 வந்து என்ன சொல்கிறோம், nன்னு வந்து சொல்கிறோம். அப்போ 1 by v minus 1 by u is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. That's all. This is for the lens maker formula. Or otherwise 1 by v minus 1 by u is equal to 1 by f. அதாவது இதை சொல்கிறோம், லென்ஸ் ஃபார்முலாவில் 1 by v minus 1 by u is equal to 1 by fன்னு சொல்கிறோம். அப்போ 1 by fன்னு சொல்லும்போது இதையும் கம்பேர் பண்ணுறோம், ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ கம்பேர் பண்ணும்போது 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லும். 1 by r2 சொல்லும். 1 by f is equal to n minus 1 into 1 by r1 minus 1 by r2. இதை வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். எப்பயுமே வந்து ஒரு கான்வெக்ஸ் லென்ஸை வந்து ரெண்டு விதமான இமேஜஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ரியல் இமேஜ் இருக்கும், இன்னொன்று வந்து விர்ச்சுவல் இமேஜ் இருக்கும். இந்த ரெண்டு இமேஜுமே வந்து இந்த கான்வெக்ஸ் லென்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா வருது. இந்த லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவும் லென்ஸ் ஃபார்முலாவும் வருது. லென்ஸ் ஃபார்முலா வந்து 1 by v minus 1 by u is equal to 1 by fன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகி இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது.